மாதா தொலைக்காட்சியின் அன்பு நெஞ்சங்களே, உலகமெங்கும் இருக்கிற தமிழ் கூறும் கத்தோலிக்க திரு அவையினரே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். மீட்பின் கீதங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவருடைய உயிர்ப்பு விழாவில் பாடக்கூடிய பாடல்களை பற்றி நாம் ஆய்ந்து அறிந்து புரிந்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பாட இருக்கிற அத்தனை பாடல்களுமே தமிழக ஆயர் பேரவையினால் இன்றைக்கு புதிய மொழிபெயர்ப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டவைதான். எனவே இதை பற்றி நாம் தெளிவான ஒரு சிந்தனையை பெற்றுக்கொண்டு அதை உள்வாங்கியவர்களாய் நாம் அதை பாடுகின்ற பொழுது இன்றைய திருவழிபாடு ஒரு அர்த்தமுள்ள விழாவாக மாறுகிறது. அடிமை தளத்திலிருந்து இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் மாட்சியோடும் ஆற்றலோடும் அவர்களை எகிப்திலிருந்து வெளியேறச் செய்த இரவையும், சிலுவையில் மரித்த ஆண்டவர் வல்லமையோடு உயிர்த்தெழுந்ததையும் தான் இன்றைக்கு இந்த உயிர்ப்பு பெருவிழாவிலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். எனவே இன்றைக்கு இந்த திருவழிபாட்டில் 4 முக்கிய பாகங்கள் இருக்கின்றன. முதல் பாகம் திரு ஒளி வழிபாடு, 2வது இறை வார்த்தை வழிபாடு, 3வது திருமுழுக்கு வழிபாடு, 4வது நற்கருணை வழிபாடு. இந்த 4 வழிபாடுகளிலுமே பாடல்கள் நிறைய இருக்கின்றன. ஒவ்வொரு பாடலாக நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டு அதை பாட முயற்சி எடுப்போம். இன்றைக்கு இந்த பாடல்களை பற்றிய விளக்க உரையையும் அது இசையமைக்கப்பட்ட விதத்தை பற்றியும் நமக்கு தெளிவாக எடுத்து செல்ல வந்திருக்கிற இசை பேராசிரியர் திருவாளர் ஜான் பிருட் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதேபோல் இந்த பாடல்களை இசை கருவிலே எப்படி வாசிப்பது, அதை எப்படி பாடுவது, எந்த தாளத்திலே பாடுவது என்பதை பற்றியெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லி கற்றுக் கொடுக்க வந்திருக்கிற கலைமாமணி MS மார்ட்டின் அவர்களை, அவரோடு வந்திருக்கிற குழுவினர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த பாஸ்கா திருவிழிப்பு திருவழிபாட்டிலே முதல் பகுதி திருவழி வழிபாடு. இந்த திருவழி வழிபாட்டிலே புதுத்தீ புனிதப்படுத்தப்பட்டு பாஸ்கா மெழுகுத்திரி ஏற்றப்படும். இந்த பாஸ்கா மெழுகுத்திரியிலிருந்து தான் பல விளக்குகள் ஏற்றப்பட்டு அது ஒளி கொடுக்கிறது. இந்த ஒளி இயேசுதான் இந்த ஒளி, அவரே இந்த உலகத்தின் ஒளி. இந்த ஒளி தரும் பாஸ்கா திரியை குருவானவர் உயர்த்தி பிடித்து 3 முறை கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று பாடுவார். மக்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து இறைவனுக்கு நன்றி என்று பதிலுரைப்பார்கள். இந்த பகுதி ஒரு அழகான ஒரு ராகத்தில் இசையமைக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நாம் சற்று கேட்டு தெரிந்து கொண்டு அதை எப்படி பாடுவது என்பதையும் பார்க்கலாம். சொல்லுங்க பிரிட்டோ சார், இது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது? இது நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த மோகன ராகத்தில் மிக அழகாக இசையமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மோகன ராகம் இன்னொரு பேர் அதுக்கு பூப்புன்னு சொல்லுவாங்க. மலர்ச்சி, எழுச்சி. திருவழிபாட்டினுடைய தொடக்கமே மகிழ்ச்சியும் எழுச்சியுமாக தொடங்குகிறது. அதுக்கு மோகன ராகம் நல்லா பொருத்தமாக இருக்கிறது. அதில் அந்த ஃப்ரீ ரித்மிக்காகவே அது போகும்போது மக்கள் எல்லோரும் சேர்ந்து நல்ல ஒரு அந்த எழுச்சி உணர்வோடு பாடுறதுக்கு இன்னும் நல்ல உதவியாக இருக்குது. திரு மார்ட்டின் அவர்களே சொல்லுங்கள், இது எந்த ஸ்கேலில் பாடினா நல்லா இருக்கும்? ஏன்னா குருக்கள் அதை சுலபமாக பாடணும், 3 நிலைகளில் அதை உயர்த்தி பாடணும். இது சி ஸ்கேலில் ஆரம்பிக்கலாம். ஃபாதருடைய த்ரோட்டோ அவங்களுடைய பாடுற திறமையும் வச்சு தான் நீங்கள் இதை ஆரம்பிக்கணும். சப்போஸ் ரொம்ப ஹை பிச் முடியாத ஃபாதர்ஸுங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்கேல் 2 ஸ்கேல் டிரான்ஸ்போஸ் பண்ணலாம், இல்லாட்டா பி ஃப்ளாட்டில் அது மாதிரி வாசிக்கலாம். பட் நேச்சுரலாக வாசிக்கும் போது சி ஸ்கேலில் தான் ஆரம்பிக்கணும். 2வது கிறிஸ்துவின் ஒளியன் போகும்போது டியில் கொடுக்கணும். 3வது கிறிஸ்டின் ஒளியின் போது ஈல கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 வேரியேஷன் காட்ட வேண்டியது கீபோர்ட் பிளேயர்ஸ், கொயர் மெம்பர்ஸ் அவங்கெல்லாம் பண்ண வேண்டிய விஷயங்கள். சரி, இப்போ நம்ம அதை பாடி காட்டிடலாம். கிறிஸ்துவின் ஒளி இதோ, இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளி இதோ, இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளி இதோ, இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா, அந்த திருவிழிப்பு நள்ளிரவு திருப்பலியில் ஒரு முக்கியமான பகுதி பாஸ்கா புகழுரை. இது ஒரு நீண்டதொரு பாடல். இந்த நீண்டதொரு பாடலில் என்னெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னா, இஸ்ராயல் மக்கள் பார்வோனின் அடிமைத்தலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் அழைத்து வரப்பட்ட பொழுது அவருடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளையும், அதே போல இயேசு ஆண்டவர் நம்மை பாவத்தின் அடிமைத்தலையிலிருந்து விடுவித்து தன்னுடைய உயிர்ப்பினால் அவர் விடுவித்து நம்மை மீட்டு கொண்டு வந்தார், அந்த நிகழ்வுகளையும் உள்ளடக்கியது தான் இந்த ஒரு நீண்டதொரு பாஸ்கா புகழுரை என்ற பாடம். இந்த பாடலை வழக்கமாக திருத்தொண்டர்கள் பாடுவார்கள். திருத்தொண்டர்கள் இல்லாத இடங்களிலே அந்த திருப்பலியை நிறைவேற்றுகிற குருக்கள் இதை பாடுவார்கள். ஒரு சில இடங்களிலே இது மாதிரி திருப்பலிகள் எல்லாம் நிகழ்த்த முடியாத ஒரு சில இடங்களிலே மறைமாவட்ட ஆயராலும் அந்த குறிப்பிட்ட பங்கை சார்ந்த அந்த பங்கு குருவாலும் அங்கீகரிக்கப்பட்டு பொது நிலையிலும் கூட இந்த வழிபாட்டை நடத்தி அவர்களும் பாடலாம். அப்படி பொது நிலையினர் பாடுகிற பொழுது இந்த பாடலின் இடையே எனவே இத்திருவிளக்கின் என்று ஆரம்பமாகிற அந்த வரியிலிருந்து இடையிலே குருவானவர் பாடுகிற ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி வரை பொதுநிலையினர் மட்டும் அதை பாடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதை மட்டும் கவனத்திலே கொண்டு அதை விலக்கிவிட்டு மற்ற பகுதிகளை பொதுநிலையினர் பாடலாம். இது ரொம்ப ஒரு அழகான ஒரு ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பின்னணியையும் நாம் சற்று தெரிந்து கொள்ளலாம். பிரிட்டோ சார் சொல்லுங்க, இது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று தொடங்கும் போது அந்த மோகன ராகத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டு வராங்க. ஏன்னா அந்த ஒளி, வெற்றி, வெற்றி கழிப்பு, இதுக்கெல்லாம் மோகன ராகம் ரொம்ப பிரமாதமாக பயன்படுத்துது. நல்ல ஒரு உதவி புரிகிறது என்று சொல்லலாம். அந்த உணர்வு புலப்பாட்டை இது நல்ல கொஞ்சம் தூக்கி கொடுக்கிறது. மோகன ராகம் ஒரு காலத்தில் தொடக்க தமிழிசை காலத்தில் தலைமை பண்ணாக இருந்தது. தலைமை பண்ணுன்னா அதான் ஃபர்ஸ்ட் ஸ்கேல். ஆண்டவருடைய வெற்றியை அக்களிப்போடு அண்ட சராசரங்களும் எதிரொலிக்கிற மாதிரி இந்த மோகனராகம் பயன்படுகிறது. இந்த மோகனராகத்தை நம்ம ஏற்கனவே இந்த தவக்கால வழிபாடுகளை பார்த்துருக்கிறோம். இருந்தாலும் இந்த பாஸ்கா புகழுரையில் இந்த மோகனராகத்தை அதனுடைய பல்வேறு பரிமாணங்கள், அழகு பரிமாணங்களோடு கொடுத்துருக்குறாங்க. உதாரணமாக இந்த ஓ பேறு பெற்ற பாவமே, ஓ இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ பாட கொஞ்சம் கற்றுக்கொள்றதுக்கு நேரம் இல்லை, கொஞ்சம் அப்படி இப்படின்னா கொஞ்சம் நம்ம பிளெயினாக பாடிடுறோம். ஏன்னா குருக்கள் எல்லாருக்கும் இசை கற்றுக்க மாட்டாங்க. ஆமாம், அந்த ஓ பேறு பெற்ற பாவமேன்னு சொல்லும்போதெல்லாம் அந்த இழைவோட, மோகனத்தினுடைய இழைவோட பாடும்போது நல்ல மெய்சில் இருக்கும். அந்த மோகன ராகம் இதுக்கு மற்ற பாடல்களுக்கு அது அணி செய்ததை விட இதில் முழு பங்காற்றிருக்கிறது. அதனுடைய பல்வேறு அழகு குறிப்புகள் இதில் மிக அருமையாக புலப்படுகிறது. இதை நம்ம உங்கள் மூலயமா இப்போ கேட்டு நாங்களும் உங்களோட தியானிக்கிறோம். கண்டிப்பாக. இது என்ன ஸ்கேலில் பாடினா எல்லா குருக்களும் கம்ஃபர்டபுளாக பாடுவாங்க மார்ட்டின்? எஸ், கிறிஸ்துவின் ஒளி இதோ அந்த என்ன ஸ்கேலில் நம்ம எடுத்தோமோ அதே ஸ்கேலில் தான் விண்ணக தூதரணி மகிழ்வதாக. இப்போ நம்ம ஃபாதர் பாட போடுறதுல நான் வாசிக்கிறது சி ஸ்கேலில் தான் வாசிக்கிறேன். ஆனால் இதில் டிரான்ஸ்போஸ் -2 பண்ணியிருக்கேன். அப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக, சிலர் ரொம்ப ஹை பிச்சு போகாதவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் கொயர் மெம்பர்ஸ், கீபோர்ட் பிளேயர்ஸ் வாசிக்க வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ஸ்ட்ரிங்ஸாக இருக்கலாம். அது ரொம்ப டெப்த்தாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஃபுல் இந்த புகழரையும் கீபோர்ட் பிளேயர்ஸு, கொயர் மெம்பர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும். இந்த இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக அப்படின்னு வரும்போது ஆண்டவர்களோடு இருப்பாராகன்றதை கீபோர்ட் பிளேயர்ஸ் எடுத்து கொடுத்தா ஃபாதருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். விண்ணக தூதரணி மகிழ்வதாக, இப்புனித நிகழ்வில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக, மாபெரும் மன்னரது வெற்றிக்காக எக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக, இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகும் பெருமகிழ்ச்சி கொள்வதாக,
முடிவில்லா மன்னரது பேரொளியாய் உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருளனைத்தும் ஒழிந்ததென உணர்வதாக. இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திரு அவையும் களி கூர்வதாக. எனவே மக்கள் அனைவரின் பேரொளியால் இக்கோயில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகின்றேன், என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவீர்களாக. தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட அருள் கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொளியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதயப்பற்றுதலோடும் முழுமனதோடும் வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். ஆதாமினால் வந்த கடனை கிறிஸ்துவே என்றுமுள்ள தந்தைக்கு நமது பெயரால் செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தாம் சிந்திய திரு இரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். அவரது இரத்தத்தால் நம்பிக்கையாளரின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் எம் முன்னோரான இஸ்ராயல் மக்களை நீர் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் கால் நனையாமல் செங்கடலை கடக்கச் செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவு இதுவே. பூவுலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவேதான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்தில் இருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும்
இந்த இரவிலேதான். ஏனெனில் இத்தகைய மீட்பின் பயனை யாம் பெறாவிடில் பிறந்ததால் எப்பயனும் இல்லையே. நீர் எம் மீது அருள் கூர்ந்து காட்டிய பரிவிரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே. ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாவு திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததால் பேறு பெற்ற குற்றமே. ஓ மெய்யாகவே பேறு பெற்ற இரவே, பாதாளத்திலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளி பெறும், நாள் மகிழ்வுற இரவும் ஒளி தரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தே. ஆகவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருநிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோருக்கு மாசின்மையையும் துயருற்றோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே, அருள் பொழியும் இவ்விரவில் நாங்கள் உமது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பாலான மெழுகிலிருந்து உருவான இத்திரியை புனித திரு அவை தம் பணியாளரின் கையால் மிகச் சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. இறைவனின் மாட்சிக்காக செந்தழலாய் சுடர்விட்டெரியும் இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு உருகுவதால் உயர் மதிப்புள்ள தீ வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்கு உரியவை மண்ணுக்கு உரியவையோடும் கடவுளுக்கு உரியவை மனிதருக்கு உரியவையோடும் இணைந்தது மெய்யாகவே பேறு பெற்ற இந்த இரவிலேதான். எனவே ஆண்டவரே, உம்மை வேண்டுகின்றோம். உமது பெயரின் மாட்சிக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட இந்த மெழுகுதிரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளி எழும்போதும் இது சுடர்விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி திருமகன் கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து
மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. இந்த பாஸ்கா திருவிழிப்பு திருப்பலியில் 3வது பகுதி திருமுழுக்கு பகுதி. ஆண்டு முழுவதும் இந்த திருமுழுக்கு கொடுப்பதற்காக அந்த புனித தண்ணீர் தேவைப்படும். அந்த தண்ணீரை புனிதப்படுத்துகிற ஒரு திருநிகழ்வு இப்பொழுது. அந்த திருநிகழ்விலே குருவானவர் பாஸ்கா மெழுகுத்திரியை 3 முறை அதில் அமிழ்த்தி அதை புனிதப்படுத்துவார். இந்த புனிதப்படுத்தும் இந்த திருவழிபாட்டில் ஒரு முக்கியமான பகுதி, எல்லா புனிதர்களையும் நாம் மன்றாடி இந்த தண்ணீரை புனிதப்படுத்த ஜெபிக்கிற ஒரு வழக்கம். எனவே இந்த புனிதர்களுடைய மன்றாட்டு மாலை ஒரு முக்கியமானது ஒன்று. இன்றைக்கு அந்த புனிதர்கள் மன்றாட்டு மாலை முழுவதுமாக நாம் பாடி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல, ஏனென்றால் இது ரொம்ப நீளமான ஒன்று. அதனால் இது ஒரு 3 நிலையில் 3 ராகங்களில், அதாவது ஒரே ராகம் தான், இந்த ராகத்தில் 3 விதமான வேறுபாடுகள் உண்டு. அந்த ஒவ்வொரு வேறுபாடுகள் வருகின்ற பொழுதும் அதில் ஒரு 2 வரிகளை நாம் பாடி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த புனிதர்கள் மன்றாட்டு மாலை ரொம்ப பாரம்பரியமாக பாடப்படுகிற ஒன்று. இது இசையமைக்கப்பட்ட விதம், அதை பற்றி நாம் சற்று தெரிந்து கொள்ளலாம். பிரிட்டோர் சார் சொல்லுங்கள். இந்த மன்றாட்டு மாலை அரிகாம்புதி ராகத்தில் இசை கூட்டப்பட்டிருக்கிறது. நல்ல அருமையான சிந்திச்சு தேர்வு செய்திருக்கிறாங்க. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற புனிதர்கள் மன்றாட்டு மாலையுடைய தொனி இதில் இருக்குது. ஏன்னா அரிகாம்புதி ராகம் மிக பழந்தமிழ் மக்களுடைய மூலப்பண்ணா இருந்தாலும் கிரிகோரியன் சாண்டில், கிரிகோரியன் பாசுரங்களில் இது அதிகமாக பயன்பட்டுருக்குது. சரி, அவங்க சாண்டிங்கில் இந்த அரிகாம்புதி ராகம் அதிகமாக பயன்படுது. ஏன்னா கிழக்கத்திய நாடுகளின் இசை அது அந்த அந்த இசை இதே டொனாலிட்டி தான் அங்கே இருக்கிற லிட்டனிலேயே இருக்குது. சரி, ஏன்னா கிரிகோரியன் சாண்ட் தான் அவங்களும் பயன்படுத்துகிறாங்க பிரார்த்தனைக்கு. அந்த மகிழ்ச்சியோடு நம்ம இதை பாடலாம். சரி, இப்போ அதை பாடி பார்க்கலாம். மார்ட்டின் அவர்களை சொல்லுங்கள், இது எந்த ஸ்கேலில் நம்ம பாடினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்? ஆண்டவரே இரக்கமாயிரம், இது சி மேஜர் ஸ்கேலில் வாசிக்கலாம். ஸ்ட்ரிங்ஸு கொடுத்து வாசித்தா ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். 2 இடம் இதில் மாறுது. அதை கொஞ்சம் கீபோர்ட் பிளேயர்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக இந்த இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதேன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த இடத்துல கனிவு கூர்ந்து அப்படின்னு ஒரு இடம் வரும். அந்த ஹரிகாம்போஜோடைய முக்கியமான நோட் அது. அதை நீங்கள் கீபோர்ட் பிளேயர்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணணும். அதை எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த இடத்த எடுத்து கொடுக்கணும். சரி, ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இந்த மன்றாட்டு பாடும்போது நடுவில் அந்த இன்க்ளூடு ப்ரீலூடு அந்த பீஜம் எல்லாம் வாசிக்காமல் ஒன்லி கார்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனால் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த புனிதருடைய மன்றாட்டு மாலையில் ஒரு சில புனிதருடைய பெயரை கூட நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் பங்கின் பாதுகாவலருடைய பெயர் இந்த வரிசையில் வரலன்னா அந்த உங்கள் பங்கினுடைய பாதுகாவலருடைய பெயரையும் நீங்கள் இதில் சேர்த்து பாடலாம் அப்படின்னு நமக்கு தமிழக ஆயர் பேரவை நமக்கு அந்த அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த புனிதர் மன்றாட்டு மாலையை பாடுகிற பொழுது ஒரு புனிதருடைய பெயரை சொல்லி பாடுகிற பொழுது எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு பாடுகிற பொழுது 2 புனிதருடைய பெயரை பன்மையில் 2 புனிதருடைய பெயரை சேர்த்து சொல்லுகிற போது, உதாரணத்துக்கு புனித பேதுருவே புனித பவுலே அப்படின்னு சொல்லுகிற பொழுது எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பாட வேண்டும். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுங்க. ஒரு முறை நாம் இதை உங்களுக்கு பாடி காட்டுறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், புனித மரியே இறைவனின் தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறைவனின் புனித தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், புனித திருமுழுக்கு யோவானே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேதுருவே, புனித பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித வியானி மரிய ஜானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கனிவு கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவம் அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, முடிவில்லா சாவிலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது மனித உடல் ஏற்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது இறப்பினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தூய ஆவியாரின் வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவிகளாகிய நாங்களுமை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ள பெற்ற இவர்கள் திருமுழுக்கின் அருளினால் புது பிறப்பு அடைய செய்தருள வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் மக்களுக்கு புது பிறப்பளிக்கும் இந்த நீரூற்றை உமது அருளினால் புனிதமாக்க வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழும் கடவுளின் திருமகனாகிய இயேசுவே, உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே, கனிவாய் செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே, கனிவாய் செவி சாய்த்தருளும். இந்த விதத்தில் நீங்கள் இந்த புனிதர்கள் மன்றாட்டை நீங்கள் பாடலாம். ஒருவேளை இந்த நள்ளிரவு திருப்பலியிலே திருமுழுக்கு பெற வேண்டிய குழந்தைகளோ அல்லது பெரியவர்களோ யாரும் இல்லை என்றால், இந்த கடைசியிலே நாம் பாடிய 2 மன்றாட்டுகளில் ஒன்றைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் 2மே பாடியிருக்கிறோம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. திருமுழுக்கு பெறுபவர்கள் இருந்தால் அந்த தேர்ந்து கொள்ளப்பட்ட இவர்கள் திருமுழுக்கின் அருளினால் புது பிறப்படைய செய்தருள வேண்டும் என நம்மை மன்றாடுகிறோம். அதை மட்டும் பாடலாம், அடுத்ததை விட்டுறலாம். ஒருவேளை திருமுழுக்கு பெறுபவர்கள் இல்லை என்றால் அந்த நான் சொன்ன இப்போ இந்த முதல் வரியை அதை விட்டுட்டு அடுத்தது மக்களுக்கு புது பிறப்பளிக்கும் என்று தொடங்குகிற அந்த மன்றாட்டை மட்டும் நீங்கள் பாட வேண்டும். இன்றைய வழிபாட்டில் இன்னொரு முக்கியமான பகுதி திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிக்கிற ஒரு பகுதி இருக்கும். கோவிலின் வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன் என்ற இந்த பாடல் இந்த எசேக்கியேல் இறைவாக்கினர் நூலிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா, இந்த புனித தண்ணீர் யாரிடமெல்லாம் வருகிறதோ அவர்கள் மீட்பை பெற்றுக்கொள்ளுவார்கள் என்ற மகிழ்ச்சி, ஒரு நம்பிக்கை. எனவே இது ஒரு மகிழ்ச்சியாக பாடக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடல் என்ன ராகத்தில் இசையமைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி பாடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் தெரிந்து கொண்டு அதை கற்றுக்கொள்ளலாம். சொல்லுங்கண்ணே. இந்த பாடல் சங்கராபரண ராகத்தில் இசையமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மேஜர் ஸ்கேலில், வெஸ்டர்னில் சொல்லணும்னா இது நமக்கு ஆலய கீதங்களில் நிறைய பரிச்சயமான ஒரு பாட்டாக இருக்கிறதுனால
பூசையினுடைய முக்கியமான கட்டத்தில் மக்கள் எல்லோரும் சேர்ந்து பாட வேண்டும் என்ற உள்நோக்கிலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச எளிமையாக வர இந்த பண்ணில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நல்லா ஒரு குரூப் சிங்கிங்க்கு பொருத்தமாக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. மகிழ்ச்சிகரமான ராகம், ஆமாம், நல்ல நல்ல ஒரு மிடுக்கான ராகம், போற்றி ஆண்டவரை போற்ற நிறைய செய்திகள் இதில் அடுத்தடுத்து வருகிறதுனால நல்ல பொருத்தமாக இருக்கிறது. இதை நம்ம பாடி பார்க்கலாம். இப்போ இது என்ன ஸ்கேலில், என்ன ரிதம் யூஸ் பண்ணலாம், என்ன டெம்போ யூஸ் பண்ணலாம்? கோவிலின் வலப்புறம் இருந்து இந்த பாடல் வந்து ஸ்ட்ரிங்ஸ் போட்டுக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லும் போது ஸ்ட்ரிங்ஸ் போட்டுக்கலாம், இல்லாட்டா ட்ரம்பட் செக்ஷனில் போயிட்டு பிரைட் இந்த சில்வர் ட்ரம்பட்னு ஒரு வாய்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்போ 100 வச்சுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டான்ஸ் செக்ஷனில் போயிட்டு அந்த டிஸ்கோ ஃபில்லி, அந்த டிஸ்கோ 80, டிஸ்கோ 19 அது மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த ஜம்பிங் உங்களுக்கு அந்த பீட் ஒரு முறை பாடி காட்டுங்க. வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே மீட்பினை பெற்று கூறுவர் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவர் தம் இரக்கம் என்றென்றும் உள்ளதே. கோவிலின் வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே மீட்பினை பெற்று கூறுவர் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். கோவிலின் வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே மீட்பினை பெற்று கூறுவர் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்கா காலம் முடியும் வரை எல்லா திருப்பலிகளினுடைய நிறைவு பகுதி சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று அப்படின்னு முடித்த பிற்பாடு 2 முறை அல்லேலூயா என்று பாடி குருவானவர் முடிக்கிறார். அதே போல அதற்கு பதில் சொல்லுகிறவர்களும் இறைவனுக்கு நன்றி என்று சொல்லி 2 முறை மட்டுமே அல்லேலூயா என்று பாடி நீங்களும் நிறைவு செய்ய வேண்டும். இந்த சென்று வாருங்கள் பகுதி வழக்கம் போல் இந்த மொத்த திருப்பலியும் என்ன ராகத்தில் இருக்கோ அந்த ராகத்தில் தான் இருக்குது. அதை பற்றி ஒரு சிறு குறிப்பை கேட்டுக்கலாம். சொல்லுங்கண்ணா, அது முடிவும் என்ன ராகத்தில்? முடிவு அதாவது தொடக்கம் எப்படி மகிழ்ச்சியாக தொடங்கணுமோ அதே போல் முடியும் போதும் மகிழ்ச்சியாக நிறைவுறணும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று மோகனத்திலே தொடங்கணும், தொடர்ந்தோம் அதே ராகத்தில். இப்போ அதை முடிக்கிறோம், மோகனத்திலே முடிக்கிறோம். மகிழ்ச்சியாக அதான் சென்று திருப்பலி அதோட முடிஞ்சிடல இல்லையா? ஆமாம் ஆமாம், திருப்பலி தொடர்கிறது, வாழ்வு திருப்பலி தொடர்கிறது. அதனால அதில் நீங்கள் வாழ்த்தி மக்களை அனுப்புறீங்க. அதனால மகிழ்ச்சியாக அந்த மோகனத்திலே
வாழ்த்தி அனுப்புறதுன்றது நல்லா பொருத்தமானது. நல்லா பொருத்தமாக இருக்கும். மகிழ்ச்சியோட போயிட்டு வரணும். போயிட்டு வரணும். சரி, அப்போ அந்த மோகன ராகத்தில் அந்த ஸ்கேல் கொடுத்துருங்க. திருப்பலி மொத்த திருப்பலியிலுமே கீபோர்டிஸ்ட்டுக்கு வந்து ஜென்ரலாக என்ன ஸ்கேல் கொடுப்பாங்க? நீங்கள் சி தான். சி தான். அதுதான் காமனாக எல்லாரும் ஒரு சி மேஜர் ஸ்கேல். என்ன காரணம்னா ஃபாதருடைய கம்ஃபர்டபுள் அண்ட் ஆடியன்ஸ் மக்கள் எல்லாரும் பாடணும். மக்களுடைய சரி பாடுறதுக்காக சி. அந்த சியிலே நம்ம கடைசியிலையும் ஆரம்பிச்சிடணும். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று, அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி, அல்லேலூயா அல்லேலூயா.